ஹாய் guys, வெல்கம் டு தம் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்கான ஆப்ஷன் ட்ரேடிங்கான சேனல். நம்ம சேனலில் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கான இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட் லெவல் தந்துட்டுருக்கோம். ப்ளஸ் ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன் பண்ணி எந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மேலே போனால் ரிஜெக்ஷன் எடுப்பான் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவங்க யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலில் தந்திருக்க இந்த லிங்க்கை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலோட ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்குது, லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லைவ் மார்க்கெட் சப்போர்ட் தந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். வாங்க இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல் எல்லாமே நான் வந்து நேற்று தந்திருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் எல்லாமே நான் கீழே தந்திருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 394 53 394 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டாங்க. 40 கூட இல்லை, ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் வந்து 21 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுகும் போதே நான் சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து 500க்கு மேலே வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல பெரிய ஃபால் வந்து விழும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தேன். நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் நம்ம யூடியூப் சேனலில் இருக்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நேற்றே நான் தந்த லெவல்ஸ் தான், இது எதுவுமே இன்றைக்கி நான் வரையில. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக அதில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபால் பண்ணி எங்கே சப்போர்ட் எடுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. இந்த க்ரீன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் லெவல் போட்டிருப்பேன். கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு கொஞ்சம் வந்து புல் பேக் தர மாதிரி போயிட்டு திரும்பவும் ஃபால் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மேலேருந்து கீழே வந்த ஓப்பன்லேருந்து ஹை போயிட்டு அந்த ஹைலேருந்து லோ ஃபர்ஸ்ட் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடம் வரையும் வந்திருப்பாங்க. இந்த இடமும் நம்ம நேற்றே மார்க் பண்ணி வச்சுருந்தோம், 52,940. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் 940 10 பாயிண்ட் 48. ஸோ 8 பாயிண்ட் முன்னாடி வந்து ஒரு ரிவர்சல் புல் பேக் எடுத்துகிட்டு இது பாருங்கள், புல் பேக் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வரையும் வந்துட்டு 52 53 274 வரையும் ஒரு புல் பேக் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்திருப்பான். இது எப்படின்றத நான் வந்து லைவ் மார்க்கெட்லேயே சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து ஒவ்வொரு லெவலும் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் வந்து 9:22 காலையிலேயே வந்து நான் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்கான். மார்க்கெட் வந்து நல்ல கீழே விழுக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். டுடே 9:22 AM அப்படின்றத பார்த்துக்கோங்க, டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் இதை வந்து கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி 9:27க்குலாம் வந்து கீழே டவுன் சைட் லெவல்ஸ் வந்து நான் வந்து தந்திருப்பேன். 53,320, 53,080, 52,926, 52,904 இந்த லெவல் எல்லாமே வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் தந்தேன். அதே மாதிரி அந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக ஹிட் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ட்ரேடு வந்து எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த எம் பேட்டர்ன் வந்து என்ன ஆயிருக்கா அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ இது வந்து மார்க்கெட் 3 மணிக்கு நான் அப்டேட் பண்ணது. மார்க்கெட் நான் சொன்னதை எம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எவ்வளோ தூரம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே விழுந்திருக்கான்றதை பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து நம்ம சொன்ன சப்போர்ட் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்திருப்போம். சரிங்களா? நான் சொன்ன இந்த 709 704ன்ற லெவலை வந்து கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருப்பான். அதையும் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் நான் அந்த 704ன்ற லெவலை வந்து வரைஞ்சி வச்சுருந்தேன், இந்த லெவல் வரைக்கும் வருவான்னு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்து 52 789 இல்லை 770 அந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்ப ஒரு புல் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே விழுந்திருப்பான். கீழே விழுகும்போது கண்டிப்பாக இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுவான்றதை நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கீழே ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப புல் பேக் பண்ணி இந்த இடத்துலேயே சஸ்டெயின் ஆகிறான். ஸோ நாளைக்கு திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுவான், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கேப்பை வந்து
திரும்ப ஃபில் பண்ணுவான், கீழே வந்து ஒரு பெரிய கேப் ஜோன் இருக்குது, அதை ஃபில் பண்ண வருவான்றதை நான் போன 2 வாரமாக வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். டவுன் சைடில் வந்தாலும் இந்த இடத்த ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அப் சைடில் போனாலும் ஒரு கேப்பை ஃபில் பண்ணணும்னு சொன்னேன், அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான். அதனால தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபுல் பேக் கீழே வந்தது காரணம். ஸோ நீங்கள் வேறு எந்த காரணமும் வேர்ல்டு நியூஸு இல்லை வேறு என்ன ரீசன் வேணால் சொல்லுங்கள், நம்ம சேனலில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். நமக்கு எந்த நியூஸும் தேவையில்லை, இதை பற்றின எதுவும் தேவையில்லை. நம்ம பார்க்கக்கூடிய ஒரே விஷயங்கள் இந்த என்எஸ்சி சார்ட் மட்டும்தான். என்எஸ்சி சார்ட்டில் தரக்கூடிய இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வச்சு தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஒரு வேவ் மெத்தடுன்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆனா அப்படின்றத இங்கே பாருங்கள். இதில் பாருங்கள் கைஸ், இப்போ மார்க்கெட் வந்து உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே விழுந்தான் இன்றைக்கி டுடே ஹை. இந்த லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். டுடே ஹைலேருந்து இந்த ஒரு புல் பேக் தந்திருப்பான், இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இப்படி மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த ஒரு புல் பேக் க்ரீன் லெவல் பாருங்கள், இந்த லெவலில் வரும்போது கரெக்டாக சொன்ன மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. 946 கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருப்பான். இங்கேருந்து ஒரு புல் பேக் வருவான்றதை நான் சொன்னேன். இது வந்து கரெக்ட், மேலேருந்து கீழே விழுந்தது இம்பல்ஸ் வேவு, இங்கேருந்து மேலே போனது வந்து கரெக்டிவ் வேவ்னு சொல்லியிருப்பேன். இந்த கரெக்டிவ் வேவ்லேருந்து மார்க்கெட் கீழே விழுந்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செகண்ட் இம்பல்ஸ் வேவ் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கரெக்டிவ் வேவ் மேலே போயிருப்பான். அப்புறம் ஒரு செகண்ட் இம்பல்ஸ், சாரி கைஸ், ஃபஸ்ட்டு கரெக்டிவ் வேவ், செகண்ட் இம்பல்ஸ் வேவ் வந்து மேலே போயிருப்பான். திரும்ப வந்து கரெக்டிவ் வேவாக கீழே வந்திருப்பான். பாருங்கள், ஸோ இது வந்து இம்பல்ஸ் வேவு, கரெக்டிவ் வேவு, திரும்ப செகண்டு இம்பல்ஸ் வேவ் வந்து இங்கே கீழே வந்துட்டான். இங்கே கீழே வரும்போது இவன் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்த டச் பண்ணியிருப்பான் 704. ஆனால் இந்த இடத்துலேயே வந்து சின்னதாக ஒரு புல் பேக் தந்து கரெக்டிவ் வேவ் மாதிரி போயிருப்பான். சரிங்களா? இந்த கரெக்டிவ் வேவ் போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு புல் பேக் கீழே வந்திருப்பான். கரெக்டாக வந்து நான் சொன்ன அந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணியிருப்பான். பண்ணிவிட்டு திரும்ப ஒரு புல் பேக் தந்திருக்கான். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஹையர் ஹை அவன் எங்கேயுமே பண்ண முடியல பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கான்றதை இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து லைவ் மார்க்கெட்லேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒவ்வொரு ரைஸ்லையும் வந்து செல் பண்ணுங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். செல் ஆன் ரைஸ் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கைஸ், 53,385 இருக்கு, 53,444 above sustain only, focus CE unless every swing rise, sell on rise, focus PE only, info for beginners. 10 மணிக்கு காலையில் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து டவுன் சைடில் இந்த லெவலில் இருக்கும்போது 53,385 அதுக்கு கீழே தான் மார்க்கெட் இருந்தால் இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து சிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணுன்றது தெளிவாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி டவுன் சைடு வந்து என்னென்ன லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே பாருங்கள், உங்களுக்கு நம்பர்ஸாக டைப் பண்ணி சொல்லியிருப்பேன். 53,080, 53,000, 52,946, 52,926, 52,902. ஸோ இந்த லெவல் எல்லாமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு மார்க்கெட் வந்து அக்யூரேட்டாக 700 வரைக்கும் கீழே வந்துருப்பான். சரிங்களா? ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6 டார்கெட்டு 7 டார்கெட் நமக்கு அச்சீவ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் தந்திருக்கேன். ஸோ இங்கே பார்க்காதவங்க இது சார்ட்டு நம்ம என்னென்ன நான் வந்து டார்கெட் தந்தேன், எவ்வளோ பாயிண்ட் அக்யூரேட்டாக நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு அப்படின்றத இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இந்த இம்பல்சிவ் பற்றி சொல்லும்போது இங்கே பாருங்கள். ஸோ நான் இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இந்த எம் பேட்டர்ன் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இன்னும் சின்னதாக தான் பெண்டிங் இருக்குது. நாளைக்கு அது ஃபிபனாச்சி வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பல்ஸ் வேவில் இந்த லெவலில் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த நீங்கள் ஹைலேருந்து ஒரு ஸ்விங் வந்தால் பார்த்தீங்களா, அதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இதுவும் இந்த க்ரீன் வரைக்கும் 744 பாயிண்ட். சரிங்களா? இங்கேருந்து வந்தது 744 பாயிண்ட். திரும்ப வந்து சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இந்த இடம் 926, 46 வருது, 46, 567 பாயிண்ட். சரிங்களா? 68ன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு புல் பேக் அடித்தாங்க, அந்த லெவலில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த க்ரீன்லேருந்து இந்த புல் பேக், இது வந்து கரெக்டிவ் வேவ் சொன்னேன். ஸோ இதோட வேல்யூ பாருங்கள் 330 பாயிண்ட். ஸோ இந்த ஹையோட 50% வரைக்கும் வர ட்ரை பண்ணியிருப்பான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
சரிங்களா? மார்க் பண்ணுங்கள் 50% லெவலு இந்த ஹை டு லோ. இது பாருங்கள் மார்க்கெட்டு கரெக்டாக இந்த 50% வந்து 230 வருது. அதை விட கொஞ்சம் மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து அங்கே ரிவர்சல் ரிஜெக்ஷன் எடுக்கும்போது எனக்கு தெளிவாக மார்க்கெட்டில் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட ரிஜெக்ஷன் எடுப்பான் அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், அதுவும் நான் மார்க் பண்ணியே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது பாருங்கள் அப்படின்றத. அது நல்லா மார்க் பண்ணி மார்க்கெட் வந்து பாருங்கள் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல எடுப்பான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணியும் உங்கள் 12:40க்கு நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல எடுப்பான், 53,024 வரைக்கும் மேலே வந்தான் அப்படின்னா அங்கேருந்து வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் போவான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். இது லைவ் மார்க்கெட் ப்ரூஃப் பாருங்கள் 12:40க்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், அதே மாதிரி நான் ஒரு ஸ்டாக் வந்து ரீசெண்டாக இடையில வந்து ஒரு அப்டேட் தந்திருந்தேன். டிக்சன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நான் வந்து தந்திருந்தேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 16,800 அபவ் வந்து ராக்கெட் மூவ் எக்ஸ்பெக்டட்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவன் மார்க்கெட் வந்து என்ன வேல்யூவில் இருக்கான் பாருங்கள், 19,016. இன்றைக்கி காலைல மார்க்கெட்டில் வந்து நான் வந்து மதியம் 1 மணிக்கு நம்ம ஒரு டைமுக்கு 1:45 எடுக்கும்போது இந்த லெவலில் இருந்தான். நான் மெஷர் பண்ண டார்கெட் வந்து 20,000. ஸோ அவன் 16,800 17,000 வச்சா கூட இன்றைக்கி வந்து 19,000 வந்துட்டான். ஸோ 2,000 ரூபாய் நான் சொன்னதுக்கப்புறம் யாராவது வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடச்சிருக்கும். இதுதான் வந்து லாங் டைம் ஸ்டாக்கான அதோட பவர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த மெஷர் பண்ணோம் பார்த்தீங்களா, இதில் வந்து இம்பல்ஸ் வேவு அதில் 50% வரைக்கும் வரதான் கரெக்டிவ் வேவு. ஸோ இந்த 600ல் பாதி 300, ஸோ 330 வரையும் வந்திருக்கான் பாருங்கள். 569 70ன்றதை நம்ம 600 ரவுண்டாக வச்சா கூட 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்திருக்கான். திரும்ப அங்கேருந்து கீழே விழுந்தது எவ்வளோ பாயிண்ட் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ திரும்ப இங்கேருந்து கீழே விழுந்தது பாருங்கள், இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு கீழே விழுந்தது பாருங்கள் இந்த இடம் வரைக்கும். ஸோ முன்னாடி விழுந்தது 600 பாயிண்ட்னா அதில் ஒரு 100 பாயிண்ட் கம்மியாகி 500 பாயிண்ட் வந்துருக்கான். இதில் பாதி எவ்வளோ 250. ஸோ செகண்டு கரெக்டிவ் வேவ் எவ்வளோ தூரம் போயிருக்கான். ஸோ செகண்ட் இம்பல்ஸ் வந்துட்டு திரும்ப கரெக்டிவ் வேவ் எடுக்கும்போது எவ்வளோ எடுத்திருக்கான் பாருங்கள், இங்கேருந்து அதே 250 பாயிண்ட்டுக்கு மேலே 273 போயிருக்கான். அப்ராக்சிமேட்டாக நம்ம ஆவரேஜ் பண்ணால் கூட 250 பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ முன்னாடி 600 இம்பல்ஸ் வேவு, செகண்ட் வந்து இம்பல்ஸ் வந்து 500, இப்போ தேர்ட் இம்பல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். ரிஜெக்ஷன் எடுத்து தேர்ட் இம்பல்ஸ் இங்கேருந்து பாருங்கள். ஸோ 200 பாயிண்ட்டு திரும்பவும் கீழே வந்தது, அதுலேருந்து எவ்வளோ வந்திருக்கான்றது பாருங்கள், ஒரு 100 பாயிண்ட் வந்திருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் தான் வந்து மார்க்கெட் வந்து இயங்குது பாருங்கள். 130 பாயிண்ட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கால்குலேட் பண்ணியே ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணியே கூட்டல் கழித்தலை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து என்னென்ன லெவல்ஸ்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து இம்பல்ஸ் வந்து எப்படி வந்து எவ்வளோ தூரம் ஃபார்மேஷன் வருதோ அதில் 50% ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னாலே கரெக்டிவ் எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுப்பானது தெரிஞ்சுக்கலாம். ஸோ திரும்பவும் அங்கேருந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணுறானா இல்லை ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுறானா அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்ம சேனலில் தரக்கூடிய முக்கியமான இந்த பிபி லெவலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% அக்யூரேட்டாக ப்ராஃபிட் இருக்கும். நோ டென்ஷன். உங்களுக்கு எந்த விதமான ஒரு சார்ட்டோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து எந்த வித நியூஸும் தேவையில்லை. கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான என்ட்ரி என்னன்னு சொல்லிவிடுவேன், அதுக்கான டார்கெட் என்ன எல்லாமே சொல்லிவிடுவேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 52,800 700 to 800 அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருக்கான். 789 ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கான். இப்போ நாளைக்கு வந்து இந்த அப்சைடில் இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாத்தையும் வந்து 53 PSI லெவலு இதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அப்சைடில் இந்த லெவல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த லெவல் எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். தேவைப்படுறவங்க 54,000 வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை 54,500 வரைக்குமே இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டவுன் சைடில் சப்போஸ் மார்க்கெட் வந்து வீக்காகவே இருக்கா அப்படின்னா 52,707 இதை பிரேக் பண்ணி திரும்பவும் வந்து நாளைக்கு டவுன் சைடில் 52,500 ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு
பெரிய சப்போர்ட் இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 52,275 அதுலேருந்து 52,305. ஸோ இந்த லெவலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 52,275லேருந்து 52,400 வரைக்குமே ரொம்ப ரொம்ப புல்லிஷான ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே கைஸ், ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி சாலிடாக பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறமேட்டு திரும்பவும் நீங்கள் வந்து குட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளை ட்ராப் பண்ணி மார்க்கெட் வந்து புல்லிஷில் மேலே போயிடுவோம். ஏன் அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் அவன் எவ்வளோ தூரம் மொமெண்டம் தந்திருக்கான். ஆக்சுவலாக இந்த லெவலில் டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ஒரு மூவ் தந்திருக்கான்றது. கரெக்டாக வந்து 13th டிசம்பர் அன்னைக்கு மார்க்கெட் வந்து மூவ் எவ்வளோ தூரம் மேலே போய் அதுக்கப்புறம் பாருங்கள் 1480 1500 பாயிண்ட் மேலே போயிருக்கான். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லெவலு. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த லெவலில் இருக்கும்போது சப்போர்ட் ஜோனில் இருக்கும்போது மார்க்கெட்டு கண்டிப்பாக ரிவர்சல் எடுப்பான். பெரிய பெரிய பையர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி டிமாண்ட் ஜோனில் தான் வந்து பை பண்ணுவாங்க. ஓகே கைஸ், ஸோ டவுன் சைட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 52,000 51,500 வரைக்கும் பிஎஸ்ஐ லெவலில் 51,358 இது எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய டவுன் சைடு சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ இங்கெல்லாம் ரீட்டஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கான நம்ம தமிழ் ட்ரேடிங் பஸ் யூடியூப் சேனலோட ஸ்பெஷல் லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் அப்படின்னா இது வந்து இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த சார்ட் இதை பொறுத்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் 53,000 புட்டு தந்திருக்காங்க. அதே மாதிரி 53,000 கால் தந்திருக்காங்க. இது ரெண்டுமே நாளைக்கு காம்படேட் பண்ணுவாங்க. இதில் யார் லீட் பண்ணுறாங்களோ அந்த சைடில் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவாங்க. சப்போஸ் 53,000 புட் ஆப்ஷன் வந்து நாளைக்கு லீட் எடுக்கிறான் அப்படின்னா 53,619 இந்த ஹை வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பெரிய இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த லோ லெவல் இது எல்லாமே நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். 53,000 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு லெவல் கிடைக்கும். அதே மாதிரி க்ளோஸ் புட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த வேல்யூ எல்லாமே நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி 53,000 இருக்கக்கூடிய ஹை லோ க்ளோஸ் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்சைட் லெவல் கிடைக்கும். ஸோ இதை தான் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சாரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் ஒருவேளை 52,800லேருந்து 53,000 ஓப்பன் ஆனால் அப்படின்னா அப்சைடில் 53,458 53,500 53,518 53,914 53,942 54,000 54,500 அப்சைட் லெவலாக இருக்கும். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா புட் வேல்யூ மைனஸ் பண்ணிங்க, அதாவது லோ வேல்யூ ஹை வேல்யூ ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் இன்றைக்கி க்ளோசிங் வேல்யூ இது எல்லாமே நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த டவுன் சைட் லெவல் எல்லாமே கிடைக்கும். 52,751 52,776 52,500 52,490 அப்புறம் 52,381 52,000 51,980 51,900. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இது வந்து கீழே இருக்கிறது சப்போர்ட்டாக இருக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட முக்கியமான ப்ரீமியம் லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இதோட என்ட்ரி ப்ரைஸ், அதோட டார்கெட் ப்ரைஸ், அதோட சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து கிளியராக வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் அட்வான்ஸ் லெவல் மெத்தடில் நம்ம பிகினர்ஸ்க்காக தந்துட்டுருக்கோம். எளிமையாக ட்ரேட் பண்ணுறதுக்கு. ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஸோ ரியல் ட்ரேட் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட் வந்து அவங்க எடுத்ததுக்கு ஆப்போசிட்டில் போனாங்கன்னா எப்படி ஸ்டாப் லாஸ் பண்ணணும்னு தெரியாது. அவங்க ஹார்ட் ஏர்னிங் பண்ணி கேபிட்டல் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக நானும் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் ஆகி ரெக்கவர் ஆகி வர்றதுனால எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை புதுசாக பழகக்கூடிய பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ஸோ நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேனல் மூலிமா நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, டெய்லி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you, bye, good night.